மீனை குடிக்கிறா சின்ன வேலை வாங்கல அப்படி மீன் வாங்கலாம் வந்து வைப்பாங்க முண்டா மீன் கேட்டு வைப்பாங்க சிலர் வைப்பாங்க வெள்ளியாப்படி மீன் கேட்டு வைப்பாங்க ரெண்டு ஒன்று தான் அந்த உப்பு மஞ்சள் போட்டு கழுவப்போம் தேங்காய் கறியே இல்லை அதை தாண்டி சொதிலாடி எங்களுக்கு சோறே இல்லை இது வந்து சொதிக்கு போட வச்சுக்காங்க இடைக்கு அது காற்று ரொட்டி இருக்கு மழை நேரம் முண்டா கொஞ்சம் கூட படும் அந்த நேரம் மழைக்கு நனைஞ்சு வெட்டி சமைக்கும் சொதி கொதிக்கு புளி இல்லாட்டி நமக்கு சரியில்லை நம்ம புளி விட்டால் தான் நமக்கு டேஸ்டாக இருக்கும் சுவையே வரும் கருவேப்பிலையோட சீரகமும் கொஞ்சம் போடும் முண்டாமி ஒரு கடி இந்த வெங்காயத்து ஒரு கடி வணக்கம் நான் இல்லைங்க இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட வந்துருக்குறாங்க என்னம்மா நாங்கள் இன்றைக்கு முண்டா மீன் சமைக்க போகிறோம் என்னம்மா முண்டான்னு சொல்லுவாங்க வெள்ளையா பொடி என்று வெள்ளையா பொடி பொடி என்ற சின்ன அரிக்கிறதால பொடி என்று சொல்லுவாங்க கடல்ல நெத்தலி மீனை போல ஆத்துல இதுவும் ஒரு சின்ன மீன் தான் அதே போல இருக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு நீ வீடியோவில் பார்ப்பீங்க அந்த மீன் அடுத்தது என்னன்னு சொன்னா இந்த மீன் எல்லாருக்குமே பிடிச்ச மீன் எனக்கு அதிகமாக பிடிக்கும் இந்த மீன் நான் வெளிநாட்டுக்குள்ள கூட அம்மாட்ட சொன்னேன்னா எனக்கு அதை பொரிச்சு அனுப்புங்க சொல்லி பொரியலுக்கு அவ்வளோ டேஸ்ட் இந்த மீன் எல்லா மீன்களையும் விட ஆத்துல இருக்கிற மீன் பொரியலுக்கு கொஞ்சம் டேஸ்ட் ஆனா என்ன சொன்னா வெட்டுறாங்க கஷ்டம் என்னம்மா கஷ்டப்பட்டு 2-3 பேரை கூப்பிட்டு வச்சு வெட்டி பொரிச்சு பேக்கெட் பண்ணி அனுப்பியிருக்கேன் வழியில அப்புறம் திரும்ப கருவாடு வேண்டி அதையும் தலையை வழியாக்கி திரும்ப அதையும் அனுப்பியிருக்கேன் அடுத்த என்ன ஏழைகளின் தோழன்னு சொல்லலாம் என்னன்னா இப்ப கூட மீனுக்கு தங்கத்துல விலை போய் கொண்டு இருக்கு ஆனா இந்த மீனுக்கு இப்ப 200 ரூபா தானா 200 ரூபா 100 ரூபா இருந்தா கூட இந்த மீன் நீங்க இப்பயும் வாங்கலாம் அவ்வளவு விலை குறைய முதல்ல இருந்த விலைக்கும் இப்ப இருக்கிறதும் சேம் தான் விலைனா இப்ப இந்த சீசன்ல இந்த மீன் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு இந்த மீனை வச்சு என்னன்னு சொன்னா குழம்பு வைக்கலாம் சொதி வைக்கலாம் அதை தாண்டி வெள்ளைக்கறி வைக்கலாம் பொரிக்கலாம் நீங்க விதவிதமா சமைக்கலாம் அதை தாண்டி கருவாடும் கூட ஃபேமஸ் இந்த மீன் நெத்தலி கருவாடு மாதிரி தான் இந்த கருவாடு சரி மீனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்களோட சமையல் இன்னைக்கு எப்படி வரும்னு பார்ப்போம் ஒருத்தர் இல்லையா ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் மீனை குடிக்கிறா சின்ன வேலை கஷ்டப்படுறாங்க இந்த மீன் எந்த சீசனுக்கு படுறது இப்போ எத்தனை மாமனு படம் இந்த மீன் வந்து இங்க பாருங்க இங்க என்ன பாத்துக்கங்க பொடி தரம் சின்ன மீன் தானே இது இப்போ கொஞ்சம் சின்ன தரம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் இல்லை
பெரிய தரமா பேசியா வரும். இப்போ கொஞ்சம் பொடி தரமா தான் இருக்கு. ஓ சின்ன மீன் பாருங்க. சின்ன மீன் பாருங்க. சின்னதா இருக்கு. சின்ன மீன். அப்ப எப்ப இது என்ன சொல்ற பற சீசன் எத்தனை மாதம் மட்டும் படுது? 6ஆம் மாதம் தான் பெரிய படும். 7 எல்லாம் நல்ல முடியுமா? அதோட இல்லையா? அதோட கொஞ்சம் குறையும். வெள்ளம் வந்தா நின்றும். வெள்ளம் வந்தா நின்றும். வெள்ளம் வந்தா வர மழை பெய்யும்டா நின்றும். முண்டான சொல்லுவாங்க. வேற பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. வெள்ளியாப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒரே பேர் தான். முண்டான வெள்ளியாப்படி. வேற பேர் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள்? இல்ல அதுல அப்படி இல்ல. ரெண்டு பேர். சில பேர் வந்து வைப்பாங்க முண்டா மீதி கேட்டு வைப்பாங்க. சில பேர் வைப்பாங்க வெள்ளியாப்படி மீதி கேட்டு வைப்பாங்க. ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான். நீங்கள் வீசுறீங்க இன்றைக்கு வீசல? நான் இன்றைக்கு வயல் வேலைக்கு போறேன். வயல் போறேன். வயல் வேலை வரம்போட்ட போறேன். அப்ப இந்த முண்டான் மீன் என்ன கறி வச்சா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்டமா? எல்லாம் செய்யலாம். இல்ல அடியா பொரிக்கலாம், சொதி வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். அதெல்லாம் நல்லா செய்யலாம். இல்ல உங்களுக்கு எது விருப்பம் உண்டு? நமக்கு குழம்பு வரியல் எல்லாரும் குழம்பு வரியல் மாங்காயில போட்டு சொதி வச்சுட்டா இன்னொரு என்ன நீங்க முருங்கைக்காய்க்குள்ள இந்த கருவாட்டை போட்டு வெள்ளைக்கறி அரைச்சி போட்டு வச்சா டெஸ்ட் ஆகிக்கும். அப்ப நீங்களும் வீசுறீங்களா? நானும் வீசுறேன். இல்லையா வீசல் வயல்வெளி. சரியா வாங்க. எவ்வளவுக்கு வாங்கல மீன்? 20 ரூபாய்க்கு வாங்கலாம். என்ன செய்ய போறீங்க? சொதியா வேற வித்தியாசம் ஒண்ணு சமைக்கலையா? ஒரு பொரியலும் சொதி அப்படியா? பாருங்க 200 ரூபாய்க்கு இப்ப இந்த காலத்துல நீங்க வாங்குறீங்க மீன். வேற வாங்குவீங்களா அப்படி 200 ரூபாய்க்கு? இப்ப 1000 ரூபாய் மீன் வாங்கலாம். என்ன வெள்ளையாப்படி மீன் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். பாத்தீங்களா எப்படி இருக்கு? சரி அப்ப சொதி வச்சு சாப்பிடுங்க. சரி வாங்க போடுங்க. என்ன அறுக்கு இதே கொண்டு அறுக்கல நான் எப்படி அறுக்கலன்னு கேட்டாரு. இப்ப மரா போட்டோனே காணான்னு மரா போட சொல்றாரு. கண்டல என்ன ஏன் எப்படி சொன்னீங்க? இல்ல அறுக்க என்ன சொன்னீங்க? ஒரே கூட கேக்கல ஒரே வீட்ல தருவாரு இல்ல நீங்க அடக்கல அதர்ல அவரு ரெண்டு போடுங்க கொஞ்சம் கொடுங்க. சரியா முண்டா மீன் சொதி வைக்க அப்புறம் பால் சொதின்னு சொல்லலாம், இல்லை சொதின்னு சொல்லலாம். மட்டக்களப்பில் பிரபல்யமான ஒரு சாப்பாடு என்னம்மா? ஏன்னா முண்டா மீன் சின்ன மீன் அதில் அப்பாவும் சேர்ந்து வெட்டுறாரு. வெட்டுற கஷ்டம் இந்த மீன், டேஸ்ட் கூட என்னப்பா? சின்ன மீன் தான் கஷ்டம், வெட்டி வெளியாக்கி எடுக்கிற அதுதான் நல்லா இருக்கும். அந்த உப்பு மஞ்சள் போட்டு கழுவப்போம். வலுவெல்லாம் போகும். அதுல வலுவு குறைவு, செதிலும் வெடுக்கும். கொஞ்சம் வெடுக்கு தாங்க. உப்பு மஞ்சள் வலு வந்து கழுத்தி மீன்ல மட்டும்தான் வலு. இதுக்கெல்லாம் வலு கஷ்டம்தான். அறுத்து கழுவி எடுக்கணும். எடுத்த கறிதான். ஒரு உறைஞ்சிட மண் சட்டியில் உறைஞ்சோம், அலுமினியம் சட்டியில் உறைஞ்சி படாது, வலிக்கு தோடும். இரண்டா அப்படியா மண் சட்டி உள்ள அப்படி ஒன்று விரிக்காது, 1-2 விரிக்கும். இப்படி நான் சைடில் செவல் இருக்கிற மாதிரி அதை க்ளீன் பண்ணா சரி. ஏன்னா ஆத்தி மீன் கொஞ்சம் நீட்டா க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி அது கொஞ்சம் வெடுக்குள்ள மீன் தானே. கடல் மீனை போல இல்ல. கடல் மீன்ல வெடுக்கு குறைவு. எல்லாரும் அதிகமா ஆத்தி மீன் விரும்ப காரணம் ஒழுங்கா கழுவத்திரியா ஆகலாம் சாப்பிடுறது சாப்பிடுறது வெட்டி எடுக்கிற கஷ்டம். அதெல்லாம் என்ன நாங்களும் இப்ப இருந்தோடு தான் நாங்களும் வாங்குறோம். தெஞ்சியும் போகாது, காஞ்சி குடிச்சிடும் டக்குன்னு. சிலதுக்கு போகும், சிலதுக்கு போகாது. பட் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சின்ன ஆக்கள் தானே இவி, பொரியலுக்கும் டேஸ்ட் ஆகிக்கும். சொதி என்று வைக்க போகிறோம். சொதியும் பொரிக்க போறோம். யாரால தடவை கழிக்காமா கடைசியாக கலவுறாங்க 8வது. எப்படி நீட்டா வந்துருக்கு பாருங்க. சொதி வைக்கிறதுக்காக தேங்காய் ஆயப்படும்.
எதம்மா எது தேங்காய் இந்த இந்த ஒத்தையா இருக்கு இதா? கீழே கீழே இதுனே ஓ இது நம்ம ஓ வெட்டுமா ஓ எட்டு மட்டு ஆயிட்டா எப்படி வச்சு எடுப்போம் உடச்சிருங்க நீங்க யோசிப்பியல என்ன கடும் உயரமா இருக்கு திருவிழாண்டு ஆமா மலையில இருந்து திருவிழா வேணுமா திருவிழா வந்து கொஞ்சம் உயரமான திருவிழா சின்ன திருவிழா தான் கீழே பதிச்சு எனக்கு கால் கெடுக்கிற பிரச்சனை அதால நான் இப்படி திருவிழா வாங்கி வச்சிருக்கேன் சொதி வைக்கிறதுக்காக தேங்காய் எடுக்கிறோம் இங்க நாங்க அதிகமா தேங்காய் பயன்படுத்துவோம் நம்ம எல்லா கறிக்கும் தேங்காய் இல்லாட்டி கறியே இல்லை அதை தாண்டி சொதி இல்லாட்டி எங்களுக்கு சோறே இல்லை அம்மாவுக்கு முதலும் எப்படி அப்படியே வச்சு சின்ன சின்ன ஹெல்ப் நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் அப்படியே இதுக்குள்ள வச்சு போ இந்த கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் உடைச்சி தேங்காயம் திருவி புளிஞ்சி உப்பு சாமான் அளவுக்கு போட்டு வச்சா சொதி ரெடியாகும் கொஞ்சம் ஈஸியாகவும் செய்து எடுக்கலாம் மற்றது வதக்கி பொரிச்சு தாளிச்சு வரேன்னு சொன்னாதான் கொஞ்சம் லேட் ஆகும் சொதி எல்லாரும் விரும்புகிறான என்னன்னு சொன்னா சொதின்னு சொல்லலாம் பால் கறின்னு சொல்லலாம் எல்லாரும் விரும்புகிறான என்னன்னு சொன்னா சோறு பேர் நம்ம குழம்பு சாப்பிட முடியல ஒரு பரட்டர் கறியை சாப்பிட முடியல கொஞ்சம் நமக்கு சோறு பொறுக்கிற மாதிரி இருக்கும் சிலாக்களுக்கு அப்ப சொதி விட்டக்குள்ள தண்ணி தான் மட்டக்களத்துல சொதி தான் புட்டுக்கோ இடியப்பத்துக்கோ என்னத்துக்கு சொதி தான் கூட வைப்பாங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கிறாங்க சொதி அப்புறம் கொஞ்சம் சோறு பொறுக்காம போகும் இப்ப வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கடி வச்சுக்கோ ஆமா கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு பாருங்க எப்படி இருக்குது ஐயா கழுவு வந்துருக்குது சரி இப்ப நாங்க அடுப்பை மூட்டிட்டோம் இது பொரிய தாய்ச்சி வைக்க போறோம் பொரிய தாய்ச்சி கழுவி வச்சிருக்கேன் அப்ப என்ன கறி ஆகலையா கறி இப்ப இது பொரிஞ்சு வர நேரம் கறியை கூட்டி எடுத்துடலாம் பாலெல்லாம் பொழிஞ்சு எடுப்போம் தாங்க மீன் ஊற்றி சூடாகணும் தாய்ச்சி சாத்து சூடாகத்தான் இது உப்பு மஞ்சளும் மீன் போட போறீங்களா உப்பு மஞ்சள் இது வந்து சின்ன மீன் அப்ப மசாலா அது இதெல்லாம் வந்து போட்டு பொரிக்கல அதெல்லாம் கத்தி போகும் அதால மஞ்சளும் உப்பும் தான் போடும் மஞ்சள் போடும் உப்பு கொஞ்சம் ஊத்துறோம் கரைச்சி ஊத்துறோம் உப்பை பொரியல் பிரட்டியாச்சு இப்ப தாய்ச்சி சூடாயிட்டு எண்ணெயை ஊற்றுவோம் முதல்ல அம்மா எங்களுக்கு பொரிய தருவாங்க பொரியல் தாச்சில் பொரியல் எடுத்து சாப்பிட்றாங்க நம்ம வச்சுட்டு கிட்ட போய் இப்போ நம்ம அடக்க போய் நம்ம இறக்கி தாண்டு அப்படி அப்படின்னு தட்டு தட்டா இறக்கி தருவா அம்மா அப்படியே அவடத்துல இருந்து அடுப்பு கட்டில இருந்து சாப்பிட்றாங்க நம்ம ஞாபகம் இது வந்து சொதிக்கு போட கொச்சிக்காய் வெங்காயம் உடைச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ போட்டு தண்ணி தான் விடட்டா இதுக்கு வெட்டி இதுக்குள்ள அந்த சின்ன வெட்டி இதுக்குள்ளயா வெட்டி அதில் வச்சு இதுக்குள்ளே போடலாம் மீன் கழுவி தானே இருக்கு பொரியலுக்கு எடுத்து போட்டு சொதிக்கணுமா சொதி வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் நான் வெட்டி இதுக்குள்ள வைக்கிறேன் இதுக்குள்ள நீங்கள் வெட்டி போடுங்க சரியா
காலங்காலமாக எங்களுக்கு தான் அம்மா இந்த இத்தனை வயது வரைக்கும் அம்மா சமைச்சு தந்திக்காவும் நான் பட்டி கொடுக்கும் அம்மாவுக்கு வச்சுக்காங்க. இப்போ சொதிக்க அளவான மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் போட்டுருக்கேன். அளவான உப்பு, சொதிக்க அளவான உப்பு போடுறோம். எப்படி 2 வட்டுறோம் அப்படி இல்லை என்ன? 2 வட்டு. டீசென்ட் வருமா அந்த கரண்டிகள் இருக்கு டீசென்ட் இதுக்குள்ள அதுக்கு எல்லாத்தையும் முதல் பாலை வைக்க போறேன். அந்த நேரத்தோட எல்லாத்தையும் ஊற்றினா திரைஞ்சு போகும் சொதிக்கு. அதுக்காக இது வந்து 2ஆம் பால். பொரியலை அப்புறம் பொரியல் அடுத்த வாடு பிரட்டி போட்டு பத்தி இறக்கும். அப்படியே காய்ச்சோட ஒட்டி இருக்கு. கொஞ்சம் இறக்கி தாஜ் ரொட்டி தினமா அது சின்ன மீன் தாங்க கொஞ்சம் இறக்கி வச்சு இறக்கு நாயோட ஷூட் ரைஸ் சாப்பிடுவோம். சுணங்கப்படாது சின்ன சின்ன மீன். வாவ் ஒரு டேஸ்ட். பள்ளிவிட்டு வந்தா அம்மா சமையல் முடிஞ்சிக்காது. அம்மா அடுப்பாங்கல்ல சமைச்சு கொண்டிருப்பாவும் இப்படி சேட்டை கேட்டான். அப்படி வந்து அம்மா வந்து ஏசுவாவும் இன்னும் போகலாம் அம்மா உங்களுக்கு வாங்கலான்ட்டு. அதில் நாங்கள் பொருட்படுத்தாமல் பொரியல் எடுத்து சாப்பிட கொண்டே இருப்போம். பொரிக்க சரி சொதிய வைக்கணும். வேணுமா? சரி இப்போ நான் சொதிய வைக்கணும். இதில் ஒளியாமா? அதுக்குள்ள ஒளி. அதிகமாக சொதிக்கு தேய்ச்சி பிடிக்காம விடுறாமா இல்லை மாங்காய் விடுறா அதிகமாக? மாங்காய் முண்டா மீன் சொதிக்கு மாங்காய் நல்ல. இப்ப மாங்காய் சீசன் இல்லாட்டி தேசி புளி விடலாம். இல்ல அது இப்ப விடுறதில்ல தேசி புளி இறக்கிட்டா தான் விடுறேன். மாங்காய் போடலாம். அப்படி இல்லைண்டா புளியம்பழம் போடுவாங்க. நாங்கள் இப்போ தேசிக்காய் விட போகிறோம் கொதிக்கட்டும். மழை நேரம் முண்டா கொஞ்சம் கூட படும். அந்த நேரம் மழைக்கு நனைஞ்சு வெட்டி சமைக்கணும். மழையோட மழையா அப்படி பொரிச்சு சாப்பிடாத கொதிக்குதுமா? கொதிக்குது.
கொஞ்சம் பால் நல்லா கொதிக்கட்டும். முதல்ல நம்ம வீட்டுக்கு எல்லாம் கொண்டாடுவாங்க மீன். இப்போ வியாபாரி மாதிரி எல்லாம் மீன் கொண்டாடுறாங்க குறைவு. இப்போ அவிடத்த காலையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வீசுறது குறைவுமா இந்த மீன்? விரும்பி சாப்பிட்றது குறைவு. இப்போ நாங்களாம் விரும்பி சாப்பிட்டோமே அப்போ, இப்போ விரும்பி சாப்பிட்ற குறைவு இல்லை. கடல் மீன் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஆற்று மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மீன் எண்ணெய் கூட வைக்கிறோம் அப்படியே. என்னம்மா எண்ணெய் தான் முண்டால எண்ணெய் அடிக்கிறான். ஓ முன்ன எண்ணெய் கூட அப்படி மீன் கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும்னு. இதெல்லாம் தலைப்பால் விட போகிறோம். புளி இல்லாட்டி நமக்கு கறி இல்லை நம்ம. புளி விட தான் நமக்கு இது டேஸ்டாக இருக்கும், சுவையே வரும். இப்போ புளி விட போகிறோம். கறிவேப்பிலையோட சீரகமும் கொஞ்சம் போடணும். சீரகம் வந்து வறுத்து வச்சிருக்கி போட்டோம். வெள்ளையா பொடி சொதி ரெடி. காட்டுங்க மேடம். சின்ன மீன் வந்து வேகமாக அவிஞ்சிடும், ஆனால் வந்து கொதி குறையாது. இப்பயும் கொதிச்சு கொண்டே இருக்கும். கொஞ்சம் மாற்றினா திரைஞ்சு கொடுக்காது. சில நேரங்கள்ல அம்மா உப்பை அள்ளி போட்டுருவோம் கறிகளுக்கு. ரெண்டுக்கு அப்படி போடல எல்லாரையும் கறி. நாங்கள் கறியெல்லாம் முடிஞ்சு சோறு சாப்பிட நம்ம முண்டாமீன் பொரியல்னா வெங்காயம் வேணும். அந்த வெங்காயத்தை சாப்பிட தனி டேஸ்ட் வரணுமா. இந்த கிழங்கு பொரியல், இந்த வாழைக்காய் பொரியல், அதோட இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட டேஸ்ட் தனி டேஸ்ட் வரும். அது மாதிரி இந்த மீன் பொரியல்களுக்கு வெங்காயம் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அதிகமாக வெங்காயம் சாப்பிடல, அதே மாதிரி வாய் மணக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது. 2-3 வெங்காயம் எடுத்துக்கணும். 2 வெங்காயம் சாப்பிடுவேன். 2 காணுமா எனக்கு. முண்டாமி ஒரு கடி, இந்த வெங்காயத்து ஒரு கடி. மழை பெய்கிற காலங்கள்ல என்னம்மா வேற மீன் ஒன்றும் வராது, இந்த மீன் தான் வரும். அம்மா வாங்கினா வேண்டாம் சொதியும் எங்களுக்கு பொரியல் வச்சுட்டு வரோமா. அப்போ நாங்கள் பொரியல் தான் அதிகமாக சாப்பிடுவோம். நாங்கள் கரையும் வைப்போம், சில நேரம் குழம்பும் வச்சு பொரியல் வைக்கிறோம். அப்படி தான் அதிகமாக பொரியல் தாங்க விருப்பம் எல்லாருக்கும் வீட்டில். நம்ம பொரியல் ரெண்டா அப்படியே ஒரு பானை சோறு அப்படியே முடிஞ்சிடணுமா, திரும்பி சோறு போக வேண்டிய வரும். எப்படி அம்மாட சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துவிடும் நாங்கள். எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொல்லுவாங்க. எனக்கு அதிகமாக பிடிச்சி சாப்பிடுன்னு கத்தரிக்காய் தக்காளி பிடிக்கும் அதிகமாக. அதோட மீனும் பிடிக்கும். இறைச்சி கொஞ்சம் பிடிக்கும் என்னமா எனக்கு. கத்தரிக்காய் வந்து வெள்ளைக்கறி வைக்கணும். வெள்ளைக்கறி வச்சு தான் வைக்கணும். நாளைக்கு வெள்ளைக்கறி வச்சு அமைச்சு காட்டுறோம். என்ன பொரியலோட சாப்பிட்டு போட்டு தான் சொதியோட சாப்பிடணும். அப்போ அந்த டேஸ்ட் ரெண்டு தெரியும் நமக்கு. எதிர் பொரியல் டேஸ்ட் தெரியும், சொதியோட டேஸ்ட் தெரியும். இந்த மீனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். முள்ள கண்டு எல்லாம் யோசிக்க தேவையில்லை, அப்படியே உள்ளதான். சூப்பர். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்காதவங்களும் சாப்பிடலாமா. சொதி எப்படி வைக்கிறது இருக்கா சொல்லிட்டா சொல்லுமா. சொதி வந்து மீனை வெட்டி வச்சுட்டு தேங்காய் பிழிஞ்சு தலைப்பாலை வச்சுட்டு மற்ற பாலை விரும்பின அளவுக்கு பால் விடலாம். புளிஞ்சு விட்டுட்டு கொச்சுக்காய் வெங்காயத்தையும் அளவுக்கு போட்டு உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் அளவுக்கு போட்டு அப்புறம் தேசிக்காய் வெள்ளியும் விடலாம், புளியம்பழம் விடுதியும் விடலாம். ஏதோ கூட விருப்பம், என்ன புளி விட விருப்பமோ விடலாம். அப்புறம் கருவேப்பிலையும் சீரகத்தையும் போட்டு நம்ம அளவை ஆற்றி எடுத்தா சொதி ரெடி. சுவையான சொதி, சுவையான முண்டா மீன் சொதி, சுவையான முண்டா மீன் சொதி ரெடி. அப்போ நாங்கள் எத்துடன் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம். எப்படி போகிறோம் என்னம்மா. அப்போ இப்போ நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆசையாக இருந்தால் உங்களோட பகுதிகளில் மீன் முண்டா மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே நெத்தலியை போடுற மீன் தான் இந்த மீன். கடலில் நெத்தலி போல வாத்தில் முண்டா மீன். அப்போ நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். என்னம்மா இது பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வழியாக்கி சாப்பிட்டு ஒரு தடவை நான் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கறி பிடிக்கிட்டாலும்
ஒரு தடவை ப்ரை பண்ணி என்ன சாப்பிட்டு பாருங்க நம்ம அப்போ இதில் சுவையை நீங்கள் அறிவிங்க அதுக்கு பிறகு நீங்கள் இது கடுமையாகுங்க எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட விட நான்